வணக்கம், இது உங்கள் மணி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸில் பேப்பர் 1 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் 1க்கு முன்னாடி ஓவராலாக இதில் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல் 100 மதிப்பெண்கள், பேப்பர் 2ல் 300 மதிப்பெண்கள். ஸோ பேப்பர் 1ல் 100 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் டைமு, பேப்பர் 2ல் 300 மதிப்பெண்களுக்கும் 3 மணி நேரம் தான் டைமு. ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரியணும் பேப்பர் 1 எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு. ஸோ பேப்பர் 1ல் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் பேப்பர் 2 வேலிடேட் பண்ணுவோம். பேப்பர் 2 எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கான போகிறதுக்கான ஃபில்ட்ரேஷன் எதில் நடக்கும் அப்படின்னா பேப்பர் 2ல் தான் நடக்கும். ஸோ பேப்பர் 1ல் இங்கே கம்பல்சரி 100க்கு 40 மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்தாக வேண்டும். ஸோ இந்த வீடியோவில் பேப்பர் 1ல் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் இந்த டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் 1ல் மொத்தம் 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 டாபிக்ஸ்லேருந்து தான் நமக்கு 100 மதிப்பெண்கள் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த 7 டாபிக்ஸ் என்னென்ன? ஸோ டாபிக் 1ல் என்ன இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்த்தல். மொழிபெயர்த்தலில் மொத்தம் 2 டைப் ஆஃப் மொழிபெயர்த்தல் இருக்குது. ஒன்று தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், செகண்டு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதுதான் நமக்கு மோஸ்ட்லி கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். இதில் டாப் சிலபஸ் வந்து 10வது தரத்தில் 10வது வகுப்பு தரத்தில் தான் உங்களுக்கு இதில் டிரான்ஸ்லேஷனுக்கு கொஸ்டின் வரும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். நம்ம முன்னாடி கொடுத்த சிலபஸில் என்னென்னா, ரிவைஸ்டு சிலபஸ்க்கு முன்னாடி கலை மற்றும் இலக்கியம், அதாவது யூனிட் 8லேருந்து உங்களுக்கு இது கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக எடுத்துங்க. 7வது ஹிஸ்ட்ரி புக்கில் தென்னிந்திய அரசுகள் இருக்கும். அதே 7வது ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ்லேயும் அதே லெசன் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த லெசனையும் படிங்க இங்கிலீஷில் அந்த லெசனையும் படிங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே போல் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் இந்த கலைச்சொற்கள்னு கொடுத்துருப்பான், அதாவது கிளாசரி, அதாவது ஒரு இங்கிலீஷ் டேர்முக்கு ஒரு தமிழ் டேர்ம் அர்த்தம் கொடுத்துருப்பான். ஸோ இது எதை சம்மந்தமாக இருக்கும்னா, இந்த கிளாசரி வந்து காமன் இதுவாக இருக்காது. ஸோ இது வந்து அந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்க்கான தமிழ் வேர்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அது மூலயமா நீங்கள் டிரான்ஸ்லேஷனை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ டாபிக் 2 என்னென்னா, சுருக்கி வரைதல், ப்ரிசிஸ் ரைட்டிங். சுருக்கி வரைதல்னால் நமக்கு தெரியும், நம்ம 10வதில் எழுதியிருப்போம். எக்ஸாம் பெரிய கட்டுரை மாதிரி கொடுத்துருப்பான், அதை வந்து ஷார்ட்டாக நம்ம சுருக்கி எழுதணும். இதுதான் சுருக்கி வரைதல். ஸோ இது ஈஸி, எல்லாருக்குமே தெரியும், இது எல்லாருக்கும் ஈஸி. டாபிக் 3 எதுன்னா, பொருள் உணர்திறன், இங்கிலீஷில் காம்ப்ரஹென்ஷன். இதுவும் நம்ம ஸ்கூல் டேஸில் அப்ரோச் பண்ணியிருப்போம். எப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி அல்லது 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. இப்போது இதில் எப்படி கேட்க போகிறாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ காம்ப்ரஹென்ஷனில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அந்த பேராகிராஃப்கான டைட்டில் என்னன்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின், அல்லது அந்த பேராகிராஃப்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் எழுத சொல்லி கேட்பாங்க. அதுதான் வந்து டாபிக் 3. டாபிக் 4 என்னென்னா, நோட்ஸ் எடுக்கணும், சுருக்கி குறிப்பறிதல், அதாவது ஹிண்ட்ஸ் ரைட்டிங். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அந்த பேராகிராஃப்லேருந்து ஹிண்ட்ஸாக எழுதணும். அதாவது இப்போ சோழர்களின் வரலாறு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த சோழர்களின் வரலாறு அப்படின்னா சோழர்கள் ஐஃபன் அரசர்கள் ஐஃபன் ஆட்சி முறை. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸாக எழுதணும், அதுதான் அது. 5th ஒன் திருக்குறள். திருக்குறளில் எஸ்ஏ ரைட்டிங் தான் இருக்குது. திருக்குறளில் மொத்தம் 6 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 டாபிக்ஸ்லேருந்து எஸ்ஏ நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 6 டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, மதச்சார்பற்ற தனித்தன்மை, அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் அதன் மாறாத விழுமியங்களும். இதில் என்னென்னா, சமத்துவம், மனிதநேய, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. லாஸ்ட் ஒன் இதில் திருக்குறள் டாப்பிக்கில் தத்துவ கோட்பாடுகள். ஸோ இதுக்கான நோட்ஸ் எங்கே, இது வந்து கட்டுரையாக எழுதணும். சார் நம்ம ஸ்கூல் புக்கில் வெறும் திருக்குறள் மட்டும்தான் இருக்குது, மீனிங் இருக்குது, அறிஞர் பொருள் இருக்குது, அவ்வளோதான் சார் இருக்குது. இதுக்கு நாங்கள் நோட்ஸ் எங்கே போகணும் அப்படின்னா, மூவா எழுதின திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம்.
ஸோ இந்த புக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த திருக்குறள் டாபிக்ஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இது மூவாக எழுதின புக்கு, திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கி வச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கடிதம் வரைதல். ஸோ இது கடிதம் வரைதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல் டேஸில் எழுதுகிற மாதிரி அம்மாவுக்கு கடிதம் எழுது இல்லை நண்பனுக்கு கடிதம் எழுது மாதிரி இருக்காது. இந்த கடிதம் வரைதல் இட்ஸ் ஃபுல்லி எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, அஃபீஷியலாக ஆஃபீஸில் ஒரு சுப்பீரியர், ஒரு உயர் அலுவலர் அவருக்கு கீழே இருக்கிற அலுவலருக்கு எப்படி கடிதம் எழுதுவாங்க, கீழ் அலுவலர் உயர் அலுவலருக்கு எப்படி கடிதம் எழுதுவாங்க, தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு தலைமை செயலாளர் இன்னொரு செக்ரட்டரிக்கு எப்படி கடிதம் எழுதுறது, மெமோ எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கடிதம் வரைதல் இருக்கும். ஸோ இது ஈஸி தான். ஸோ ஒரு பெரிய கஷ்டமும் கிடையாது. 7வது டாபிக் தமிழ் மொழி அறிவு. பேசிக்காக உங்களுக்கு தமிழ் இருக்கா நாலேஜ். இதில் என்ன கேட்பாங்க, பிரித்து எழுதுக, அறிஞ்சல் பொருள் தருக, எதிர்ச்சொல் காண்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ இதில் இந்த 7 டாப்பிக்குக்கும் சிலபஸ் கொடுத்துருக்குறான். இந்த 7 டாப்பிக்குக்கும் சிலபஸ் இருக்குது. இப்போ வாங்க சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் சிலபஸில் ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்குறாங்கன்னா, தற்கால நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பேப்பர் 2க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, பேப்பர் 1க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேப்பர் 1 ஆல்சோ. ஸோ நம்ம பேப்பர் 2க்கு எஸ்ஏ நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது குறைந்த மதிப்பெண்ணுக்கான தேர்வு. அதாவது 100 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம பேப்பர் 1க்கான பேப்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள். ஸோ இதுவும் நமக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு யூனிட் 2ல் இருக்குது சோஷியல் இஷ்யூஸ். அது படித்தாலே போதும். இந்த டாப்பிக்கும் இந்த சிலபஸையும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். 3 சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள். ஸோ இதுக்கான நோட்ஸ் எங்கே சார் போகிறது, நாங்கள் ஸ்கூல் புக்குக்கே நமக்கு நோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்கூல் புக்கில் 9வது சயின்ஸ் புக்கில் ஒரு லெசன் இருக்குது. 10வது சயின்ஸ் புக்கில் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. 11வது புவியியல் புக்கில் யூனிட் 7ல் உயிர்கோளம் என்ற டாபிக் இருக்குது. 12வது சுவாலஜி புக்கில் உயிரியல் பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. ஸோ இதுக்கான உங்களுக்கு ஸ்கூல் புக்குக்கான மெட்டீரியல்ஸ் இது இந்த 3வது டாப்பிக்கு. அடுத்தது 4ல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் நமக்கு சோர்ஸ் அல்லது மெட்டீரியல் எங்கே போகணும் அப்படின்னா, 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் உங்களுக்கு இந்தியன் எக்கானமி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பான். ப்ளஸ்ஸு 11th எக்கனாமிக்ஸ் புக்கு 2வது சோர்ஸ் என்னென்னா, 12வது வரலாறு, 12வது ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 9. ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஸோ 11வது எக்கனாமிக்ஸ், 12th ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 9. 5th என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவியலும் தொழில்நுட்பம். ஸோ இதுவும் நமக்கு குரூப் 2 மெயின்ஸில் பேப்பர் யூனிட் 1 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதே தான் இது. 6வது கலையும் பண்பாடும். ஸோ இதில் கலையும் பண்பாடும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக. ஸோ இந்தியா தமிழ்நாடுன்னு சொல்லலை. ஸோ அதனால் நமக்கு தமிழ்நாடும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்தியாவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான சோர்ஸு ஸ்கூல் புக்கில் எங்கே அப்படின்னா, 6th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, 7th ஹிஸ்ட்ரியில், 9th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரியில். ஸோ 6th தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், 7th ஹிஸ்ட்ரி புக்கில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஸோ அந்த டைட்டில் இதுக்கு ஈஸியாக கவர் ஆகுது. ஸோ 7th ஹிஸ்ட்ரி புக்கில் வர லெசன் இம்பார்ட்டண்ட். அதிலே 7th ஹிஸ்ட்ரியிலேயே தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. ஸோ 9வது ஹிஸ்ட்ரி புக்கில் என்னென்ன இருக்குன்னா, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ 7வது ஹிஸ்ட்ரி புக்கில் வர அந்த லெசனும் 9வது ஹிஸ்ட்ரி புக்கில் வர தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ இந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ். 11வது ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன இருக்குது, யூனிட் 5, யூனிட் 11, யூனிட் 13. ஸோ இது இருக்குது. ஸோ இது தவிர்த்து என்னென்ன, 11th எத்திக்ஸ் புக். ஸோ இதில் உங்களுக்கு கலை பண்பாடும். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது
தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ இது வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் எழுதின புக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டாப்பிக்கு. அடுத்தது இது தனியார் மையம் எழுதின சென்டர் புக்கு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி எழுதின. ஸோ இந்த புக்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12வது தமிழ் புக்கில் இயல் 3ல் உரைநடை, தமிழர் குடும்ப முறை. ஸோ இந்த லெசனும் இருக்குது. ஸோ அடுத்தது 7வது பகுத்தறிவு இயக்கங்கள். ஸோ இதற்கான ஸ்கூல் புக் சோர்ஸு 10th ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 10 பகுத்தறிவு இயக்கங்களுக்கு நோட்ஸு 10வது ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 10. அது இல்லாமல் ஸோ இந்த புக்கு மிகவும் முக்கியமான புக்கு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, டாக்டர் மு வெங்கடேசன் எழுதின புக்கு. ஸோ இந்த புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எதுக்குன்னா இந்த டாபிக் பகுத்தறிவு இயக்கங்களுக்கும் மிகவும் முக்கியமாக இருக்கும். 8வது இக்கால தமிழ்மொழி. இதில் மொத்தம் 3 இருக்குது. கணினி தமிழ், வழக்குமன்ற தமிழ், அலுவலக மொழியாக்க தமிழ். ஸோ இது வந்து சோர்ஸ் என்னென்னா 11th 12th சிறப்பு தமிழ் புக்கில் கொஞ்சம் சோர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது கணினி தமிழ் அப்புறம் ஊடகவியல் தமிழ் அதுக்கு தகுந்த நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் 11th 12th சிறப்பு தமிழ் புக்கில் சோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9th யூனிட்டு 9th சிலபஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம். ஸோ இதுக்கு கீழே 2-3 டாபிக்ஸ் இருக்குது. என்னென்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இடஒதுக்கீடு மற்றும் அதன் பயன்பாடுகள், சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு. ஸோ இதுக்கான நோட்ஸும் இந்த புக்கில் தான் இருக்குது. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, டாக்டர் மு வெங்கடேசன் எழுதின இந்த புக் தான் உங்களுக்கு சிலபஸில் 7வதுக்கும் 9th உங்களுக்கு சோர்ஸ். 10வதா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்மொழி. தமிழ்மொழியில் நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டாபிக் சொந்த வாக்கியத்தில் எழுதுக, பொருள் வேறுபாடு அறிதல். சொந்த வாக்கியத்தில் எழுதுக, அது ஈஸியாக எழுதிடலாம். பொருள் வேறுபாடுன்னா கல் சின்னையில் பெரிய இல். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸு எழுத சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி சுழிச்சிட்டு இருந்தோம், இப்போது இதை எழுதணும். அடுத்தது பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் காண்க, எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக. ஸோ நம்ம பேப்பர் 1ல் மொத்தம் 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 டாபிக்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தோம். ஸோ இதில் மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சிங்க, இது மொத்தம் 7 டாபிக். இந்த 7 டாபிக் ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? இது ஒன்றும் நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் 2க்கு படிக்கும்போதே உங்களுக்கான மெயின் பேப்பர் 1க்கான டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கூல் நம்ம 10வது தமிழ் தேர்வு எழுதியிருப்போம். அது வந்து தமிழ் அறிவுக்கான அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சுருக்கி வரிதலும் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம், காம்ப்ரஹென்ஷனும் ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு இது ரொம்ப நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது எதுவாக இருக்கும்னா டிரான்ஸ்லேஷன். நம்ம டிரான்ஸ்லேஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க. யாரும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் பார்க்குறது நம்மளுடைய வீடியோ அனலிட்டிக்ஸில் தெரியுது. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ.